ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பூரி மசாலா தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அடுத்தது வந்து கடுகு போட்டுக்கோங்க, அடுத்தது சோம்பு போட்டுக்கோங்க, அடுத்தது வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க, அடுத்தது வந்து இஞ்சி வந்து துருவுனது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அடுத்தது பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க, அடுத்தது சால்ட்டு போட்டுக்கோங்க, அடுத்தது கொத்தமல்லி தழை போட்டு, அடுத்தது பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து உப்பு போட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கல்ல அப்புறம் வந்து தேங்காய் இதையும் வந்து போட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. அடுத்தது உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து 10 மினிட்ஸ்லேயே பூரி மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்தது வந்து பூரி சுட்டுக்கலாங்க. பூரி வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பூரி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் பூரி பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சுவையான பூரி வித் பூரி மசாலா வந்து ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.